ஒரு கனவின் கடைசி பக்கம். சின்ன வயதிலிருந்தே ஒரே ஆசை மட்டும்தான். நானும் ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட்ட தன் அம்மாவுக்கு வேண்டும் எல்லா பொருட்களையும் வாங்கி தர வேண்டும், செலவிற்கு பணம் தர வேண்டும் என்று. அவள் நன்றாக பாடம் படித்தாள். பல சந்தோஷங்களை தடுத்து படிப்பு படிப்பு என்று வாழ்ந்தாள். தினமும் முகத்தில் தன்னம்பிக்கைதான், எதிர்காலம் மீது நம்பிக்கை. நானும் ஒரு நாள் தலையெழுப்புவேன் என்ற கனவில் வாழ்ந்தவள் அவள். ஆனால் வாழ்க்கை அது எப்போதுமே திட்டமிட்டபடி நடப்பதில்லையே. படிப்பை முடித்ததும் கல்யாணம். அவன் நல்லவன்தான். முதலில் நீ வேலைக்கு போகலாம் என்று சொல்லி கல்யாணம் செய்துவிட்டு எல்லாமே சுதந்திரம் என்று சொல்லி கல்யாணம் செய்தான். பிறகு திருமணம் ஆனதும் 2 அழகான பெண் குழந்தைகள் பிறந்தது. ஆனால் கனவுகள் அதே போல் வளரவில்லை. மாமியார் பார்த்து கொள்வேன் என்று சொன்னவள் முதல் மாதம் கழித்து அந்த பக்கம் முகம் காட்டவே இல்லை. கழுத்து வலி, கால் வலி என்று சாக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டாள். பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வது? வேலைக்கு ஆட்கள் வைத்துக் கொள்ளலாம் என்றால் கூடாது என்ற கண்டிஷன் வேற. வீட்டு வேலையா பிள்ளைகளா என்று வரும் பொழுது பிள்ளைகள் என்று முடிவு எடுத்தாள். அவள் படித்த படிப்பு எம்இ படிப்பு, டிகிரி மட்டும் இருந்தது. ஆனால் வேலை இல்லை, கையில் பணமும் இல்லை. பணம் வந்தால் திமிர் வந்துவிடும். வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வார்கள், வீட்டிலேயே இரு என்று கட்டுப்பாடுகள் வேற. அவள் மனம் உடைந்தது. கண்ணில் கனவு இருந்தது, ஆனால் கையில் சோம்பல் கிடையாது. ஆனால் நேரம், சூழ்நிலை, ஆதரவின்மை இவை எல்லாம் அவளது கனவுகளுக்கு தடையாய் இருந்தது. குழந்தைகள் நோய்பட்ட நேரம், இரவில் தூங்காமல் காக்கும் அவளுக்கு பக்கத்தில் துணை யாரும் இல்லை. மணவாளன் வேலைக்கு சென்று வருவான், ஆனால் அவன் மனதோ வீட்டை நோக்கி வருவதில்லை. உண்மையான பாசம் இல்லை. தன் கஷ்டங்களை அம்மாவிடம் சொன்னால் அம்மாவால் தாங்க முடியாது என்று தன் மனதிற்குள் எல்லாம் போட்டு மூடிக்கொண்டாள். அவளுக்கு மூச்சு இருக்கிறது, ஆனாலும் சுவாசம் இல்லை. வாழ்க்கை நடக்கிறது, ஆனாலும் வாழ்க்கை இல்லை. ஒரு நாள் அந்த பெண் குழந்தைகள் தூங்கிய பிறகு ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு பழைய சான்றிதழ்கள், சுயவிபர கடிதங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாள். அவள் கண்களில் ஒரே ஒரு வினா மட்டும்தான். நான் இத்தனை பெரிய கனவோடு வளர்ந்தவள், இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையா இது? எப்படி தன் வாழ்க்கையை மாற்ற? அவள் அழவில்லை, ஆனாலும் கண்களோ சொல்லாமல் புழுந்தின. எல்லா பெண்ணின் மனதிலும் ஒரு கனவு இருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கை அந்த கனவை காண்பதற்கே அனுமதி இல்லாமல் முடிகிறது. உண்மைதானே?